இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வெயிட் செக் பண்ணிட்டேன் நான். சியா சீட் போட்டால் வாட்டர் எடுத்தாச்சு. அது கூடவே வெயிட் லாஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல 3 க்யூப் எடுத்து போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி குடித்தேன் காலைல. நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் டின்னருக்கு எனக்கு என்னமோ ரைஸ் சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அது கூடவே பீட்ரூட் பொரியல் எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு தான் இட்லி வேக வச்சுருந்தேன். அது கூடவே நெய் போட்டு ஊற்றி விட்டாச்சு. அவங்க பாட்டி கூட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாங்கல்ல, அதான் ஒரே விளையாட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் எதுவுமே சாப்பிடல, எனக்கு பசிக்கல அவ்வளோவா. டின்னருக்கு எப்பயும் போல் கோதுமை தோசை ஊற்றிட்டேன். நைட்டுக்கு நான் பால் காய வச்சுருந்தேன்னா நான் எப்போயுமே ஹார்லிக்ஸ் தான் போட்டு குடிப்பேன். அதுதான் மில்க் சப்ளை அதிகமாக இருக்கும் எனக்கு. அது கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் நான் பூஸ்ட் வாங்கிட்டு இருந்தேன். அது கூடவே ஆம்லேட் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 முட்டை வாங்கிட்டு இருந்தேன். இந்த கனாமரம் எங்கள் செடியிலே பூத்துது. இதுவும் இன்னும் கொஞ்சமாக கட்டியிருந்தேன். எங்கள் அத்தைக்கு பாதி கொடுத்துட்டேன் நான். நைட்டுக்கு சியா சீடை ஊற வச்சாச்சு. 2 முட்டை வாங்கிட்டு வந்தேன்ல, அதுதான் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். கோதுமை தோசை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு இன்றைக்கி நல்லாவே சாப்பிட்டாச்சு. என்னமோ இன்றைக்கி எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக வந்துருச்சு. டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.